ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஃபுட். இன்றைக்கி பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய பீர்க்கங்காயில் பாதி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எங்கெல்லாம் ஹார்டாக இருக்கோ அங்கே மட்டும் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2-3 பூண்டு பல், 3-4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். முதல்ல பூண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்குன வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கும் போதே உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா சாஃப்ட் ஆகணும். எடுத்து நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க போதும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை கொரன்னு உங்களுக்கு பிடிக்கினாலும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளிச்சிக்கோங்க. பீர்க்கங்காயில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நீங்கள் இட்லி தோசை கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.